ఘనమైన స్తుతిగానమా యేసయ్యా నా ప్రాణమా ఘనమైన స్తుతిగానమా అద్భుతమైన నీ ఆదరణే ఆశ్రయమైన నీ సంరక్షణయే నన్ను నీడగా వెంటాడెను నేలయగా నడిపించే டேய் வீடியோ எடுக்கியா? ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஊழியத்தில் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு விசிட் போயிட்டுருக்குறோம். முன்னாடி போகிறாங்க பெரிய ஊழியக்காரர்கள். இந்த பக்கம் பின்னாடி என் பைக்கில் வந்து உட்காந்துருக்கு ஒரு பெரிய மிஷினரி, அதாவது அவர் யூத் மிஷினரி. அவர் చిరకాలము నాతో ఉంటానని క్షణమైనా వీడిపోలేదని నీలో నన్ను చేర్చుకున్నావని తండ్రితో ఏకమై ఉన్నామని ఆనందగానము నే పాడనా ఆనందగానము నే పాడనా ఏదైనా నాకున్న సంతోషము அன்பை சொல்லி வாழ்ந்த பூவே அன்பை பாடி பறந்தாய் நீ இயேசு ராஜா சின்ன மகளாய் உன்னப்பாவோடு மூச்சும் கலந்தாய் இயேசு ராஜா சின்ன மகளாய் உன்னப்பாவோடு மூச்சும் கலந்தாய் எங்கே போவேன் நான் எந்தன் இயேசுவே, யாரிடம் சொல்வேன் நான் எந்தன் பாரத்தை, ஆற்றவும் தேற்றவும் உம்மை போல யாருண்டு, அன்பு காட்டவும் அரவணைக்கவும்
இசையா உம் சித்தம் செய்திடத்தான் ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா உம் சித்தம் செய்திடத்தான். ஊரை குறித்து ஒரு நல்ல பேர் இப்போ இல்லை. ஆனால் சுமித்தை பார்க்க பல திசையிலிருந்து வந்தேன் நிறைய பாஸ்டர். என்ன காரணம்னா இந்த 3 வருஷத்தில் ஒரு பெரிய மூத்த பாஸ்டர் செய்யாததை அவன் செய்திருக்கான். அந்த 3 வருஷத்தில் அவன் உழைத்த உழைப்பு தெரிஞ்சில்ல. ஆந்திரா, தமிழ்நாடு, சென்னை பல பகுதியில் போய் பல இடத்துல நல்ல காரியங்களை செய்திருக்கேன். நீங்கள் வந்து ஆந்திராவில் இருக்கிற 20 வரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். 20 கிராமத்தில் சுமித்தை கொடுத்து யாருமே ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து அவனே வாலண்டியாக வந்து அந்த ஜபத்துக்கு. அப்போது அவனுடைய மூர்க்க சுபாவமெல்லாம் இருந்தது. போக போக பார்த்தா நமக்குள்ள பரிசுத்தம் நிறைய வந்துருச்சு. மூர்க்க குணம் மாறிடுச்சு. யார் என்ன கிண்டல் பண்ணாலும் ஒரு அமைதியாக அவன் மாறிட்டான். அத்தை அவனை கவனிக்க ஆரம்பிச்சு அவன் பரிசுத்தத்தில் அவன் பூர்ணமாடி ஆயிட்டான். 2வது அவனுடைய உழைப்பை அவன் கவனிப்பான். ஒவ்வொரு இடத்துல அவ்வளோ இதுவாக நல்லா அவன் நடந்து கொள்வான். அந்த குறுகிய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் நான் வந்து மறக்க முடியாத ஒரு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா மக்களை எல்லாத்துக்குமே கடுமையாக உழைப்போம். நம்ம போய் இதை செய்தான்னு சொல்ல மாட்டோம், செய்வோம். ஆண்டவருக்கு மேலே அவ்வளோ ஒரு நான் பார்ப்பேன். ஆண்டவரே மற்றவங்க மாதிரி சுமித்து இந்த ஊழி சிறந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஆசை பாசம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிக்கு காலையில் போனாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை போய் மற்றவங்களை போல ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. காலையில் போனாங்களா ராத்திரி 10 மணி தான் வருவாங்க. கண்டிப்பாக அவனுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே காலையில் கிளம்பி சர்ச்சுக்கு போடுவேன். எனக்கு ஏன் போனான் எதுக்கு போனான்னு தெரியல. எல்லாமே அவனுக்கு அந்த சூழ்நிலை அப்படி தான் அமைஞ்சிருது. அதை ஆண்டவர் பார்த்தார். அதை ஆண்டவர் ஒரு காலத்துக்கு கொடுத்தார். அதற்காக நான் கத்தரை கொடுத்துட்டேன். ஒருவேளை சுந்தரமும் சரி, தீபாவும் சரி, இது இழப்பல்ல, இது விதை. அவன் சாதித்திருக்கிறார். கத்தருக்காக சாதித்திருக்கிறேன். இது மாதிரி ஒரு பிள்ளையை நம்ம திரும்ப பார்க்க போகிறதில்லை. நிச்சயம் பரலோகத்தில் பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவன் மூலமாக தொடப்பட்ட அந்த ஒவ்வொரு வாலிபனும் சிறு பிள்ளைகளும் பெரிய ஜாதியாக மாறுவதாக வாழ்க்கை பாட்டு போகிறோம். ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே.